அன்னைக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் கதறி எழுது போட்ட ஒரு வீடியோ சவுத் கொரிய பிரதமரையே ராஜினாமா செய்ய வச்ச சம்பவமா மாறிச்சு. 2014 ஏப்ரல் 16 அப்போ சவுத் கொரியாவோட இன்சியான் சிட்டில இருந்து ஜேஜோ ஐலாண்டுக்கு எம்பி செவோல்னு ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் கிளம்பிச்சு. மொத்தம் 413 பயணிகளோட கிளம்புன அந்த கப்பல்ல ஸ்கூல்ல இருந்து கூட்டு போன ஒரு ட்ரிப்புக்காக 325 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா சிக்கலே அங்கதான் ஆரம்பிச்சது. அந்த கப்பல் நிறுவனம் அதிகமான லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கப்பல் தாங்கறதை விட அதிகமான பேசஞ்சர்களையும் அதிகமான எடையும் ஏத்திக்கிட்டு சரியான ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் கிளம்பி இருக்கு. அந்த ட்ரிப்புக்கு நடுவுல வேகமா ஒரு இடத்துல திரும்பும் போது மொத்த கப்பல் அப்படியே பக்கவாட்டுல கவுந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ள இருந்த பயணிகளும் பள்ளி மாணவர்களும் பதறி போக உங்க எல்லாரையும் காப்பாத்திருவோம், யாரும் ரூமை விட்டு வெளியே வராதீங்கன்னு அந்த கேடு கெட்ட கப்பலோட நிர்வாகமும் கேப்டனும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதோட அவனுங்க மட்டும் உயிரை காப்பாத்திக்கிற மாதிரி லைஃப் போட்ல ஏறி தப்பிச்சு ஓடிட்டாங்க. நம்மள காப்பாத்த ஆள் வருவாங்கன்னு காத்துட்டு இருந்த அந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி உயிர் பழைக்க போறதுல நம்பிக்கை இழந்து உங்களோட போன்கள்ல உங்க அப்பா அம்மாக்கு கதர் எழுதபடி கடைசி மெசேஜ் பதிவு பண்ணிருந்தாங்க. இந்த கோர விபத்துல மக்களை மீட்கிறதுல அரசாங்கமும் அலட்சியமானதுக்கு எல்லாரையும் காப்பாத்திட்டோன்னு பொய்யான செய்திகளையும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா சோகம் என்னன்னா இந்த விபத்துல 304 பயணிகள் இறந்து போனாங்க. அதுல 250க்கும் மேல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொடூர விபத்து சம்பவம் சவுத் கொரியா முழுக்க பல பெரிய போராட்டங்களை வெடிக்க வச்சது. அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் சேர்ந்து பரிதாபமா போன அந்த உயிர்களுக்கு நீதி வேணும்னு போராட அந்த கப்பல் நிர்வாகம் அதோட கேப்டன் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இந்த சம்பவத்துல ரொம்ப அலட்சியமா இருந்ததுனால அப்ப சவுத் கொரியாவோட பிரதமர் இருந்த சங் ஹாங் வானுங்கிறவர் இதுக்காக வருந்தி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு.